சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பிள்ளை இங்க வந்து படுத்திருக்கிற? என்ன பிள்ளை ஆச்சு? எதுவா இருந்தாலும் அத்தை கிட்ட தயங்காம சொல்லு. உன் முகமே இருளடைஞ்ச முகம் மாதிரி இருக்கு. உனக்கு என் மகனுக்கு எது பிரச்சனையா? சொல்லு புள்ள, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவங்கிட்ட முகம் கொடுத்து நீ சரியா பேச மாட்ற, பரிமாற சொன்னாலும் போக மாட்ற, ஏதாவது கொண்டு போய் கொடுக்க சொன்னாலும் போக மாட்ற. என்ன விஷயம்னு சொன்னா தானே எனக்கு புரியும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு புள்ள. என்ன புள்ள, ஏன் கண் கலங்குற? உன் புருஷன் எதுவும் திட்டினானா? இப்படி எதுவும் பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசு புள்ள. உன்னை வெறுக்கிற மாதிரி எது நடந்துக்கிட்டானா? இல்லத்த, என்ன ரொம்ப சந்தோஷமா தலையில வச்சு கொண்டாடுறாரு. அளவுக்கு மீறி பாசமா அன்பா இருக்காரு. மாமன புருஷனை அடைஞ்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் பெருமைப்படுற மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அவரு எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனா என்னாலதான் மாமா ஆசைப்படுற மாதிரி அவரோட மனசு புரிஞ்சு என்னால நெருக்கமாக்கி இருக்க முடியல. என்ன புள்ள சொல்ற? அம்மா அத்தை, தனிமரமா நிக்கிற அண்ணனோட ஞாபகம் எந்த நேரமும் என்னையே சுத்தி சுத்தி வருது. அது வேதனைப்படுறத நினைச்சா என்னால ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியல. என் அண்ணன் தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருக்கும் போது நான் மட்டும் தப்பிச்சு கரையேறிட்டு எனக்கு எப்படி சந்தோஷப்பட முடியும்? எனக்கும் புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு அழகான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்கு. ஆனா இப்ப என் அண்ணன் இருக்கிற சூழ்நிலையில என்னால மனசு விட்டு சிரிக்க கூட முடியாத வேதனையில இருக்கேன். அப்புறம் எப்படி எத்த மாமாவோட ஒன்னா சந்தோஷமா இருக்க முடியும்? மாமா என்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் நான் விலைக்கு ஓடுறது பெரிய தப்புதான். ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி பண்றது மிகப்பெரிய துரோகம் தான். என் அண்ணனோட நினைப்புல இருந்து என்னால சுலபமா தாண்டி வர முடியல அத்த. அதனாலதான் மாமா என்ன பரிமாற கூப்பிடுறப்பெல்லாம் அவர்கிட்ட போகாம சமையல் கட்டிலே தயங்கி நின்னு, அவர் பக்கத்துல நிக்கிறப்ப கூட அவர் மனசுல புகஞ்சுகிட்டு இருக்கிற ஆசையை நானே ஊதி பெருசாக்கி எரிய வச்ச மாதிரி ஆயிடும். அது எனக்குள்ள இருக்கிற வேதனையை இன்னும் அதிகமாக்கிடும். இப்ப இருக்கிற என் மனநிலையில மாமா முகத்தை எப்படி எடுத்து பார்க்க முடியும்? அவர் ஆசையை கொன்னுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவர் முன்னாடி எப்படி நடிக்க முடியும்? அதனாலதான் மாமா முகத்தை பார்க்க முடியாத குற்ற உணர்ச்சியில தான் நான் இங்க வந்து படுத்திருக்கேன். நான் இங்கே படுத்துக்கிறேன். சரி புள்ள, நீ அந்த ரூமுக்கு போக வேணாம், இங்கே படுத்து தூங்கு. ஒரு பொண்ணா சொல்றேன் புள்ள, மனசுக்குள்ள எவ்வளவு வலி வேதனை வச்சிருந்தாலும் எந்த பொண்டாட்டினாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. எங்கே ஏதோ ஒரு ஊர்ல தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்தாலும் அத நினைச்சு வேதனை படுறதான் பொண்ணுங்களோட குணம். கூட பிறந்த அண்ணனுக்கு எந்த துன்பம்னாலும் எந்த பொண்ணாலையும் நிம்மதியா இருக்க முடியாது. நீ அவன் கூட பேசாம இருந்தது, பரிமாறாம இருந்தது, நீ இங்க வந்து படுத்தது எதுவுமே தப்பு இல்ல புள்ள. நான் வருவேன்னு ஆசையா ரூம்ல காத்துக்கிட்டு இருக்கிற மாமா கிட்ட இதையெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சா புரிஞ்சுக்கிறேன், புரியலைன்னா போறேன் புள்ள. நீ அதை விட்டுட்டு பேசாம படுத்து தூங்கு. எனக்கும் தூக்கம் வருது. ஏற்கனவே அந்த பையன் பூரிய கொண்டு வா, தோசையை கொண்டுட்டு வா, சப்பாத்தியை கொண்டு வான்னு என்னைய டயர்ட் ஆக்கி புட்டியா. என் புருஷனை வேணா மாடிக்கு போய் அவனுக்கு துணைக்கு படுக்க சொல்றேன், நீ பாடு பேசாம. இன்னும் நம்ம ஆளை காணோம். தங்கம், இங்க வர்றதுக்கு எதுக்கு உனக்கு எவ்வளவு தயக்கம்? பாக்கலாம். ஒருவேளை இங்க வர்றதுக்கு எங்க அம்மா ஏதாவது சதி வேலை பண்ணிருக்குமோ? செல்லத்தாயி என்ன சதி வேலை பண்ணாலும் சரி, அந்த சதியை உடைச்சி என் பொண்டாட்டி தூக்கிட்டு வருவேன்.
வரா தங்கம் மாமன் இப்படியா காக்க வைப்ப இதோ வந்துட்டேன். என்ன கேரளா கேட்டாப்ல எப்போ என்னப்பா நீங்க வர ரூம் மாறி வந்துட்டியா? அதெல்லாம் ரூம் மாறி வரல, தெளிவா தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி உன் ரூம்ல தான் நான் தூங்க போறேன். ஏன் இங்க ஏன் மவனே, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். உங்க அம்மா தான் துளசிய அவ ரூம்ல படுக்க வச்சுட்டு என்ன உன் ரூம்ல படுக்க சொன்னாப்புல. சரி கன்ஃபார்ம். மவனே, இந்த ஃபேனை கொஞ்சம் நல்ல வேகமா சுத்த வரியா? நானும் என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு ஃபேன் கேக்குதா? ஃபேனை கழட்டி உன் மூஞ்சிக்கிட்டு வைக்கிறேன் இரு. இல்லப்பா நீ பத்துக்கோ, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். போய் படு படு படு. எப்பா முருகா, போடுப்பா ஃபேனை. போடுறேன் இரு. ஃபேன் என்ன லாக் பண்ணிக்குது? அப்ப கன்ஃபார்ம் சரி திட்டி இருக்காங்க. எங்க அம்மா தான் அந்த வேலையை பார்த்துருக்கோம். என்ன பண்றப்ப ஏய் தங்கம், என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ இங்க வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா?